சித்தூர் வி. நாகையா நடிப்பில் எந்த வகை உணர்வுகளையும் மெல்லிய குரலுடன் அழுத்தமாக பேசும் பாணியுடன் தமிழ் திரையுலகம் மட்டுமன்றி தெலுங்கிலும் மிக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திய சிறப்பான நடிகர்களில் முதன்மையானவர் சித்தூர் வி. நாகையா அவர்கள். 1938ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படமான கிரகலட்சுமி திரைப்படத்தில் பசுப்புலேட்டி கண்ணாம்பா அவர்களின் சகோதரராக நடிப்பை தொடர்ந்தவருக்கு தொடர்ந்து வெற்றி. அதன் பிறகு 1941ஆம் ஆண்டு தமிழில் வெளியான அசோக் குமார் திரைப்படத்தில் படத்தின் தலைப்பு வேடமான அசோக மன்னராகவே இந்த படத்தில் நடித்தார். இவரின் மகனாக M.K. தியாகராஜ பாகவதர் அவர்கள் நடித்தார். இந்த படத்தில் தனது மனைவியுடன் மகனை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு விரட்டிவிட்டு பரிதவித்து துடிக்கும் காட்சியில் ஒரு தந்தையின் உணர்வை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார். இந்த படத்தின் மூலம் தமிழில் தவிர்க்க முடியாத நடிகரானார்.